அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்ற விம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் சுபமான மார்கழி மாதம் பிறந்துள்ளது. 4000 திவ்ய பிரபந்தத்தில் திருப்பாவை என்பது ஒரு தமிழ் பிரபந்தம். இந்த திருப்பாவையை அருளி செய்தவள் ஒரு பெண் பிள்ளை, ஸ்ரீ ஆண்டாள் என்னும் கோதை நாச்சியார். இவள் ஆழ்வார்கள் 12 ஒரே பெண்மணியாக தோன்றியவள். ஸ்ரீ ஆண்டாள் நம்முடைய தமிழ்நாட்டிலே பாண்டிய தேசத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பெரியாழ்வாருடைய நந்தவனத்திலே ஒரு துளசி பாத்தியின் அடியிலே ஒரு திருவாடிப்பூர நன்னாளிலே தோன்றினாள். பெரியாழ்வார் இப்பேற்பட்ட பெண் குழந்தையை கண்டெடுத்து இவளுக்கு கோதை அப்படின்னு பெயர் வைத்து இவளை தன்னுடைய செல்ல மகளாக வளர்த்து வந்தார். கோதை அப்படின்னால் மாலை என்று அர்த்தம். ஸ்ரீரங்கத்துல பள்ளிக்கொண்ட பெருமாள் ரெங்கநாதர் இருக்கார். அவர் சூடிக்கொள்ளக்கூடிய மாலை போல தோன்றியவள் இவள். ரெங்கநாதருக்கு மாலையை சூடி கொடுக்க தோன்றியவள். அதனால கோதை அப்படிங்கிற இவருடைய பெயர் ரொம்ப பொருத்தமாக அமைந்தது. இந்த ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பாசுரங்களின் தேர்ந்த பொருளை இந்த மார்கழி மாதம் முழுவதும் அனுபவிப்போம். திருப்பாவையின் முதல் பாசுரம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் மாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேர் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோரெம்பாவாய். ஸ்ரீ ஆண்டாள் சிறுவயது முதற்கொண்டே மழலை பருவம் முதற்கொண்டே கண்ணபிரானிடத்தில் தெய்வ காதல் கொண்டாள். அந்த கண்ணபிரானை அடைய வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டாள். தனக்கு முன்பு அவ்வாறு யாராவது அடைந்திருக்கிறார்களா அப்படின்னு பார்க்கிறாள். ஏன்னா இவள் கண்ணபிரானுடைய அவதார காலத்தில் பிறக்கவில்லை, காலத்தால பின்னே பிறந்தவள் இவள். அப்போ அப்படி பார்த்தா கிருஷ்ணாவதார காலத்துல இடைப்பெண்கள் 1000 பெண்கள்லாம் கண்ணபிரான அடைந்திருக்கிறார்கள். அதற்கு அவர்கள்லாம் என்ன செய்தார்கள் அப்படின்னு நோக்கினாள். அப்படி பார்க்கும்போது அவர்கள்லாம் மார்கழி மாதம் முழுவதும் ஒரு நோன்பு இருந்தார்கள். அவர்களையே பின்பற்றி தானும் மார்கழி மாதம் முழுவதும் ஒரு நோன்பு இருக்க ஆசைப்பட்டாள். அந்த ஆயர்பாடி பெண்கள்லாம் செய்த நோன்பிற்கு காத்யாயினி விரதம் அப்படின்னு பெயர். நம்முடைய ஸ்ரீ ஆண்டாள் செய்த நோன்பிற்கு பாவை நோன்பு அப்படின்னு பெயர். ஸ்ரீ ஆண்டாள் இந்த நோன்பு அனுபவங்களை எல்லாம் அழகான தீந்தமிழ் பாசுரங்களாக 30 பாசுரங்களாக வடித்து வைத்திருக்கிறாள். அந்த பாசுரங்களின் தொகுப்புதான் திருப்பாவை என்கிற இந்த திவ்யமான தமிழ் பிரபந்தம். அதனுடைய முதல் பாசுரமானது மார்கழி திங்கள் அப்படின்னு தொடங்குகிறது. திங்கள் அப்படின்னா மாதம், மார்கழி மாதம். மார்கழி மாதம் ஒரு தெய்வ மாதம். ஏன் அப்படின்னால் கண்ணபிரானே கீதையில் மாசானாம் மார்க சீர்ஷோகம் அப்படின்னு கூறுகிறான். மாதங்களுக்குள்ளே நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு தெய்வமே கொண்டாடிய மாதம் மார்கழி மாதம். எப்படி ஒரு நாளைக்கு பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற வைகறை பொழுது இருக்கிறதோ அதே போல ஒரு வருஷத்துக்கு பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது இந்த மார்கழி மாதம். மேலும் உயிர்கள்லாம் எழுந்திருக்க வேண்டிய மாதம், பொழுதோடு எழுந்திருக்கணும். ஏன்னால் பயிர்களே முளைவிடக்கூடிய மாதம் இது. மழைக்காலம் எல்லாம் ஓஞ்சு பயிர்கள்லாம் முளைவிடக்கூடிய இந்த மாதத்துல உயிர்களாகிய நாம் எழுந்திருக்க வேண்டாமா அப்படின்னு உணர்த்தக்கூடிய மாதம் இது. அதனால இது ஒரு வைஷ்ணவமான மாதம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள். அதுவும் முதல் தினமே ஸ்ரீ ஆண்டாள் பாவை நோன்பு நோக்கணும்னு ஆரம்பித்த முதல் தினமே எப்படி இருக்குன்னா
நல்ல நிறைஞ்ச பௌர்ணமி நாளா இருக்கு. ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது முதல் நாளே அஷ்டமி நவமின்னு இருந்தா என்ன பண்றது? அப்படி இல்லாமல் முதல் நாளே நல்ல நிறைந்த பௌர்ணமி நாளா இருக்கு. நாமளா பஞ்சாங்கத்தை எடுத்து ஒரு நல்ல நாள் பார்த்து ஆரம்பிச்சா அது நம்முடைய முயற்சியால வந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தெய்வாதீனமாக இவள் ஆரம்பித்த அந்த மார்கழி நோன்பு, அதனுடைய முதல் நாள் மார்கழி மாத பிறப்பு, அதுவே பௌர்ணமியாக அமைந்தது. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள். மதினா நிலவுன்னு ஒரு அர்த்தம். மதி நிறைந்த நன்னாள் பௌர்ணமி நாள். மதினா புத்தி ஞானம் அப்படின்னும் ஒரு அர்த்தம். நம்முடைய ஞான பலம் பூர்ணமாக இருக்கக்கூடிய நாள், நம்முடைய புத்தி முழுக்க தெய்வ சிந்தனையே இருக்கக்கூடிய தினம் இந்த மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள். நன்னாள் ஏன் அப்படின்னா, மற்ற நாட்கள் எல்லாம் இப்படி அடிக்கடி கோவிலுக்கு ஓடினா கண்டிப்பார்கள், வீட்டிலேயே கடமையை செய் அப்படின்னு நம்மள எச்சரிப்பார்கள். ஆனால் இந்த மார்கழி மாதம் முழுவதும் கோவிலுக்கு ஓடினா வீட்டில் இருக்கிறவர்களே அதற்கு சந்தோஷப்படுவார்கள். அதனால இதுவே நன்னாள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள். நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர். நீராடணும். ஏன் அப்படின்னா, இவர்களுக்கெல்லாம் கண்ணபிரான பிரிந்த பிரிவாற்றாமையினால இந்த குளிர்காலம் கூட கோடை காலம் போல வெப்பமாக உள்ளது. அதனால தீர்த்தங்கள்ல அமிழ்ந்து நீராடணும். நீராட போதுவீர் போதுமினோ அப்படின்னா என்ன பொருள்னா, ஆசை உடையவர்களே வாருங்கள் அப்படின்னு அர்த்தம். ஏன்னால் தெய்வ விஷயத்திற்கு ஆசைதான் முக்கியம். உலகத்துல உள்ள மற்ற விஷயங்களுக்கெல்லாம் கடினமான முயற்சிகள் செய்து அதை அடையணும். தெய்வ விஷயத்திற்கு அப்படி இல்லை. ஆசைப்பட்டாலே போதும், அடைந்து விடலாம். ஆசையே யோக்கியதை. அதனால நீராட போதுவீர் போதுமினோ, விருப்பமுள்ளவர்களே வரலாம் அப்படிங்கிறாள். போதுவீர் போதுமினோ நேரிழையீர். நேரிழையீர் அப்படின்னு அதாவது ஒரு அழகான ஆபரணத்தை அணிந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நேரிழையீர் அப்படின்னு ஒரு கூப்பாடு, சம்போதனம். தன்னுடைய தோழிகளை பார்த்து ஆண்டாள் கூப்பிடுறாள். அழகான ஆபரணங்களை அணிந்த பெண்களே, விருப்பமுள்ள பெண்களே வாருங்கள் அப்படிங்கிறாள். ஏன்னா இந்த கிருஷ்ண பக்தைகளான ஆயர் சிறுமிகள்லாம் ஒரு துறவிய போல இருக்க மாட்டார்கள். நல்ல அலங்காரம் பண்ணி கொண்டு, நல்ல நகையெல்லாம் போட்டுக்கொண்டு, அழகான வஸ்திரங்கள்லாம் உடுத்தி கொண்டு இருப்பார்கள். பக்திக்கு இந்த அலங்காரங்களே அழகு. அதனால் நேரிழையீர் போதுவீர் போதுமினோ நேரிழையீர். சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள். சீர்மல்கும் ஆய்ப்பாடி, சீர்னா பெருமை. என்ன பெருமை இந்த ஆயர்பாடிக்குன்னா, பரமபதத்துல இருக்கக்கூடிய வைகுண்ட நாயகன் இங்கதானே கண்ணபிரானா வந்து விளையாடுறான். அதனால பரமபதத்தை விட பெருமையான ஊர் இது, சீர்மல்கும் ஆய்ப்பாடி. மேலும் அந்த பரமபதத்துல கூட தெய்வம் எப்படி இருக்குன்னா, பகல்ல ஏத்தின விளக்கு மாதிரி இருக்கிறதாவே தெரியல. ஆனால் இங்கேயோ இரவு பொழுதில் ஏத்திய விளக்கு போல ஜுவலிக்கிறான் கண்ணபிரான். அதனால் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள். அங்க இருக்கக்கூடிய ஆயர் பெண்கள்லாம் எப்படி இருக்கார்கள்? செல்வ சிறுமிகள். அந்த பரமபதத்துல மகாலட்சுமி தான் செல்வ பெண்ணாக இருப்பாள், பகவானுக்கே செல்வம்னு இருப்பாள். ஆனால் இங்கேயோ செல்வ சிறுமீர்கள். கண்ணபிரானுக்கு இந்த சிறுமிகள்லாம் செல்வம் போல இறைந்து கிடக்கிறார்கள். அப்பேற்பட்ட செல்வம். இவர்களுக்கு எது செல்வம்? நகநட்டா, வீடு வாசலா, சொத்து பத்தா அப்படின்னு கேட்டா இது எதுவும் இல்லை. கண்ணபிரானுடைய தொண்டுகள், திருப்பணிகளே இவர்களுக்கு செல்வம் அப்படின்னு நினைக்கிறவர்கள் செல்வ சிறுமீர்கள். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். கண்ணபிரானுடைய தகப்பனை முதலில் நமஸ்கரிக்கிறாள். அந்த நந்தகோபர் எப்படிப்பட்டவர்னா, கூர்வேல் கொடுந்தொழிலன். அவர் கையில ஒரு வேலை வைத்து கொண்டு இருப்பார். ஏனால் ஆயர்குடிக்கு வேல் ஆயுதம், அதனால வேல் வைத்து கொண்டு இருப்பார். ஆனால் கண்ணன் பிறக்கிறதுக்கு முன்பு நந்தகோபர் ஒரு புல் பூண்ட கூட மிதிக்க மாட்டார். அவ்வளவு ஜீவகாருண்யம் உள்ளவர். ஆனா இந்த கண்ணபிரானும் பலராமனும் கோகுலத்துக்கு கிடைத்த பிறகு ஒரு கொசு கடிக்க வந்தால் கூட வேலை எடுப்பார். கொசுவை அடிக்க வேலை எடுக்கக்கூடியவர். அந்த அளவுக்கு கண்ணனிடத்துல அன்பு. அப்பேற்பட்ட கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். நந்தகோபனுக்கு அடக்க ஒடுக்கமான பிள்ளையாக இருப்பவன் கண்ணன். ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். அந்த தாயார் கண்ணனை
பெற்றாளோ இல்ல தத்து கொண்டாளோ அப்படின்னு சொல்லும்படியான யசோதை அவள் எப்படி இருக்காள்னா, இவர் கையில வேல் கொண்டிருக்கார்னா அவள் முகத்துல கண்கள் அப்படிங்கிற 2 வேல்களை கொண்டிருக்கிறாள். ஏறார்ந்த கண்ணி, கண்ணனுடைய அழகை கண்களாலேயே பருகி பருகி அழகான கண்கள் உடையவள். ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். நந்தகோபருக்கு அடக்கமான பிள்ளை யசோதையினிடத்துல வரும்போது சிங்கக்குட்டி போல இருக்கக்கூடிய கண்ணபிரான். யசோதை இளம் சிங்கம். கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான். அழகான கருவண்ணம் உடையவன். கார் வண்ணமாக இருப்பான், குளிர்ச்சியான கருமை. அப்படி ஒரு வண்ணம். அழகான தாமரை கண்கள் கொண்டவன் கண்ணபிரான். தாமரை கண்ணன், கமலக்கண்ணன். கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான். சூரியனை போல தேஜசு, சந்திரனை போல குளிர்ச்சி உடையவன். ஆண்களை பார்த்தா சூரியன் போல கம்பீரமா இருப்பான், பெண்களை பார்த்தா சந்திரன் போல குளுமையாக இருப்பான். எதிரிகளுக்கு சூரியனை போல வெப்பத்தை தருவான், ஆனால் பக்தர்களுக்கோ சந்திரனை போல குளிர்ச்சியை தருவான். அப்படியெல்லாம் இருக்கக்கூடியவன் கதிர்மதியம் போல் முகத்தான். நாராயணனே நமக்கே பறை தருவான். நாராயணன் அப்படின்னு சொல்றாள் ஆண்டாள் இந்த முதல் பாசுரத்திலேயே. ஏன்னால் சாட்சாத் அந்த பரமபதத்துல இருக்கக்கூடிய வைகுண்ட பதியே இங்கே கோகுலத்துல வந்து அவதரிச்சு இருக்கான். அதை எப்படி இவள் தெரிஞ்சின்றாள் அப்படின்னா, தன்னுடைய தெய்வத்தன்மையை வெளிப்படையாக காட்டிக்கொண்டு விளையாடுபவன் இந்த கண்ணபிரான். ராமாவதாரம் போல தன்னை மறைக்கல, தான் தான் தெய்வம் பரம்பொருள் அப்படின்னு வாயை திறந்து சொல்லக்கூடியவனாக இருக்கான். அதனால ஆயர் சிறுமிகளுக்கு கூட தெரிகிறது இந்த கண்ணனே தெய்வம் நாராயணன் அப்படின்னு. அதனால் சொல்லுகிறாள், நாராயணனே நமக்கே பறை தருவான். நாங்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, ஒரு பலனை கருதி பகவானிடத்துல ஈடுபடாம இதுவே ஸ்வயம் பிரயோஜனம் அப்படின்னு ஈடுபடக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட எங்களுக்கு பறை அப்படின்னால் தொண்டு, கைங்கரியம், திருப்பணிகள் அப்படின்னு அர்த்தம். அந்த கைங்கரியங்களை எல்லாம் எங்களுக்கு தருவான், பறை தருவான். பாரோர் புகழ படிந்தேலோ ரெம்பாவாய். பாரோர் எல்லாம் எங்களை பார்த்து இப்படி ஒரு நோன்பு நோக்கிறார்களே இந்த பெண்மணிகள் அப்படின்னு சந்தோஷப்படும்படியாக இந்த நோன்பில் நாங்கள் நன்றாக ஈடுபட்டு இந்த மார்கழி நோன்பை நன்றாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்று ஸ்ரீ ஆண்டாள் திருப்பாவையின் முதல் பாசுரத்தில் தன்னுடைய நோன்பு அனுபவங்களை தொடங்குகிறாள். சங்கத்தமிழ் மாலையான இந்த திருப்பாவை பணுவலை கட்ட துவங்குகிறாள். திருப்பாவையின் அடுத்தடுத்த அனுபவங்களை இனிவரும் பதிவுகளில் தொடர்ந்து காண்போம்.